வணக்கம்மா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் இன்டர் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாணிக்கே என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டோட் வெப்சைட்ல போய் கேண்டீன்ஸ் லாகின்ல போய்க்கோங்க. போயிட்டு நீங்க இங்க ஸ்கிப் அதாவது உங்களுக்கு ட்ரையல் டிக்டேஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க இதை அடிச்சு இதுல பிராக்டிஸ் பண்ணணும்னா, இதுல அடிச்சு பார்த்து நீங்க கேட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 30 seconds. செகண்ட் பேப்பருக்குள்ள எலாபரேஷன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும். சீனியருக்கு கண்டென்சேஷன் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல முடிஞ்சதுக்கப்புறம் கன்டின்யூ டூ குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க இதுல எலாபரேஷன் டைப் பண்ற மாதிரி இருக்கும். சீனியருக்கு கண்டென்சேஷன் இதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். இதுல உள்ளது இதுல டைப் பண்ணிருங்க. பட் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக ஸ்பீட் புக்கும் கொண்டு போகணும். எழுதுறக்குரிய அந்த இது கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா, டெஃபினிஷன் வந்து நீங்க ஸ்பீட் புக்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஹால் சூப்பரன் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த எக்ஸாம் நடக்கும்போதே ஸ்கேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. அதனால நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினிஷன் தியரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் டு அவுட்லைன் எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் எழுதணும். சீனியருக்கும் நீங்கள் அப்படி தான் எழுதணும். அந்த எஸ் புக்கில் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஹால் சூப்பரனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எண்ட் பேப்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என் பேப்பர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்குள்ள ட்ரையல் டிக்டேஷன் ஆரம்பிக்கும். நீங்கள் தேவைன்னா இதை என்ன பண்ணிக்கலாம், கேட்டு எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் உங்களுக்கு மெயின் டிக்டேஷன் ஓடும். ஓனதுக்கப்புறம் இதில் நீங்கள் ட்ரான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் அடித்த ஆன்சர் ஃபுல்லாக ஷோ ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் எக்ஸாம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்டேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி மார்க் போட்டிருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாம் ஹாலில் வருமானு தெரில. சிஓஏக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எக்ஸாம் சென்டரில் வரல. இதெல்லாம் டிக்டேஷன் மற்றபடி நீங்கள் எஸ் புக்கில் எழுதுனது ஃபுல்லாக உங்களுக்கு எவாலுவேட்டட் செப்பரேட்லி தனியாக வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. டோட்டுக்குரிய இது எது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கருத்து தெரிவிக்கனாலும் தெரிவிக்கலாம். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கருத்து தெரிவிக்கனாலும் நீங்கள் சப்மிட் அண்ட் ஃபீட்பேக்கில் கொடுத்து தெரிவிச்சுக்கலாம். கடைசியில் ஃபினிஷ் அண்ட் லாகிட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சீனியருக்கும் இப்படி தான், இங்கிலீஷ் இன்டருக்கும் இந்த மாதிரி தான் மெத்தட். தேங்க்யூ.